இந்த நாள் நான் உங்களோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை துர்ச்செய்தியா நற்செய்தியா என்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்களுக்கு சரியான நேரத்துக்கு, ஏன்னா எல்லோரும் காலையில் சாப்பிடாம, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடாம இருப்பாங்க, அதை நான் உணர்கிறேன். அதனால் சரியாக உங்களுக்கு 9:10 அந்த ஆராதனை நிறைவு செய்து உங்களை அனுப்பி விடுவோம். அல்லேலூயா. ஆகவே கொடுக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் சரியாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு நற்செய்தியா துர்ச்செய்தியா என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் ஆவியில ஏவப்பட்டேன். அல்லேலூயா. நற்செய்தி பரப்புகிறவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையும், துர்ச்செய்தி பரப்புனவர்களுக்கு கர்த்தர் செய்த தீமைகளையும் குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. அப்படி நற்செய்தி அறிவிக்காதிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெக்காய் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாவது, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், வாசிக்க நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அல்லேலூயா. அந்த அழிகிற காரியம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வதிக்கிற காரியம் தான் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீ சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டிய காலத்துல நீ சொல்லாதிருந்தால். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நற்செய்தி சொல்லாவிட்டால் இன்னொரு ஆளை எழுப்பி கர்த்தர் அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லி அவருடைய காரியத்தை செய்துவிட்டு போய்விடுவார் சபையை. அல்லேலூயா. தேவ ஜனமே, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்போ இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருக்க வேண்டிய நாட்கள் இது அல்ல. அல்லேலூயா. நாம் இந்த காலத்தில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறோம், உண்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே என்ன சுவிசேஷம் சொல்ல வேண்டியதாக இருந்தது அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்பி யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் சத்துரு இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் தேவ ஜனங்களை, தேவனை அறிந்த ஜனங்களை, இல்லை தேவனை அறியாதிருக்கிற ஜனங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், அவர்களை தேவனோடு நெருங்க விடாதபடி அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்துரு இன்னைக்கும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அன்னைக்கும் இந்த யூதர்களுக்கு விரோதமாய், இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆமானை சத்துரு எழுப்பி இருந்தான். அல்லேலூயா. அந்த ஆமான் எழும்பி இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் இவர்களை எப்படியாவது இந்த தேசத்தில் இல்லாதபடி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் பல திட்டங்களை செய்து கொண்டிருந்த போதுதான் ஒரு மொர்தெக்காய் எழும்பி அங்கே ராஜாத்தியாய் இருக்கிற அந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எஸ்தர் ராஜாத்திக்கு இன்னைக்கு ராஜாத்தி என்கிற அந்தஸ்து வந்தபோது அவள் சுவிசேஷம் அறிவிப்பதை அவள் நிறுத்திவிட்டாள். அல்லேலூயா. அவள் நற்செய்தி சொல்லுவதை அவள் நிறுத்திவிட்டாள். இதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பாரத்தை வைத்து அங்கே அந்த மொர்தெக்காய் மூலமாய் கர்த்தர் பேசுகிற காரியம்தான் இந்த காரியம். அல்லேலூயா. இங்கே எஸ்தர் ராஜாத்தி ராஜா மேன்மைக்கு போனவுடன் ஒருவேளை அந்த யூத ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை இந்த எஸ்தர் ராஜாத்தி மறந்து போய்விட்டாள். இதை அறிந்த கர்த்தருடைய ஆவியானவர் மொர்தெக்காயை எழுப்பி சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒருவேளை நீ இருந்தால் அந்த இடத்துல நான் என்ன செய்வேன், உனக்கு பதிலாக வேற மனுஷரை எழும்பி யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை கேட்டவுடன் எஸ்தர் ராஜாத்தி
3 நாள் உபவாசம் இருக்கிறார். அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவள் காத்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனத்துக்கு வருகிற இந்த பொல்லாப்பை என்னால் எப்படி ஆண்டவரை சகிக்க கூடும் என்று சொல்லி அவள் திறப்பில் விழுந்து கிடக்கிறவராய் உடனே மாறுகிறார். பாருங்க, எச்சரிப்பு வந்தவுடன் அவள் செய்த காரியம் உடனே தேவனுடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறவளாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அங்கே அகாஸ்வேர் ராஜா கிட்ட போகணும்னா அவருடைய உத்தரவாதம் இல்லாமல் ஒருவரும் அங்கே போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படி போகிறவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்படுவார்கள், வெட்டி வீழ்த்தப்படுவார்கள், அவர்களை அழித்து விடுவார்கள். அல்லேலூயா. இது ராஜா போட்டிருக்கிற கட்டளை. ராஜாவா பார்த்து ராஜாத்தியை கூப்பிட்டா தான் அந்த இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. இப்போ ராஜாத்திக்கு ஒரு நற்செய்தி வர ஆரம்பித்து விட்டது. இங்கே ஒரு 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 எச்சரிப்பின் செய்தியை மொர்தெக்காய் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன மொர்தெக்காய் கொடுக்கிறாள்? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிற, நீ சொல்ல வேண்டிய காரியத்தில் இந்த நற்செய்தியை சொல்லாமல் இருக்கிற, நீ அகாஸ்வேர் ராஜாவுக்கு அனுப்ப வேண்டிய சில நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தியை நீ அனுப்பாமல் இருந்தால் ஒருவேளை அந்த யூதர்களை அந்த ஆமான் கொலை செய்து விடுவான். ஒருவேளை நீ அந்த செய்தியை சொல்லலாம், அந்த செய்தியை சொல்லுவதற்கு இன்னொருவரை கர்த்தர் எழுப்பி விடுவார் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். அல்லேலூயா. இதை கேட்டவுடன் அவருடைய உள்ளம் உடைகிறது. ஐயா, இந்த ராஜ மேன்மையை கொடுத்தவர் தேவன் அல்லவா? இந்த ராஜாக்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தினவர் கர்த்தர் அல்லவா? இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அவள் மாம்ச புயத்தில் நான் போனால் ராஜா ஒன்றும் செய்ய மாட்டார்னு சொல்லி போகலை. மாறாக அவ அந்த உலக ராஜாட்ட போகாதபடி பரலோக ராஜாட்ட போய் அவருடைய முழங்காலை முடக்கி அவள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ராஜாவினத்தில் போகிறாள். அந்த நற்செய்தி அவன் வைத்திருந்த துர்ச்செய்தியை ராஜாட்டுக்கு சொல்லுகிறார். இந்த துஷ்டன் ஆமான் என் ஜனங்களை அழிப்பதற்காக இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான் என்று அந்த செய்தியை சொன்னபோது ராஜா, அங்கே உங்களுக்கு தெரியும், ராஜா அந்த ஆமானை தூக்கில் போட ஆரம்பித்தார். அல்லேலூயா. காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த மொர்தெக்காய் சொல்லுகிறார், ராஜாத்தியை பார்த்து சொல்லுகிறார். மொர்தெக்காய்க்கு முந்தின வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்கே சொல்ற மாதிரி நீங்க கேட்கக்கூடாது, வீட்டில் போய் அதை ஆராய்ந்து பார்க்க. அந்த எஸ்தர் ராஜாத்தி இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தேவ ஜனத்தை, எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும், அவர்களை இந்த பூமியில் இல்லாதபடி ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஆமான் துஷ்டமான காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். உடனே தான் இந்த மொர்தெக்காய் எழும்புகிறார். அல்லேலூயா. மொர்தெக்காய் எழும்பி சொல்லுகிறார், நான் ராஜாட்ட போக முடியாது, ஆனால் ராஜாட்ட போகக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உன்கிட்ட தான் இருக்குது எஸ்தர். ஆகவே நீ ராஜாட்ட போ. இந்த காலத்தில் நீ மௌனமாயிராத. உனக்கு ராஜ்ய மேன்மை வந்து விட்டது, உனக்கு எல்லா வசதியும் வந்து விட்டது, எல்லா வாய்ப்புகளும் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீ இருக்காத எஸ்தர். மாறாக நீ ராஜா கிட்ட போ. அல்லேலூயா. இந்த காலத்தில் மௌனமாயிராத, நீ போய் இந்த செய்தியை சொல்லு என்று சொல்லிதான் அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுகிறார், நீ சொல்லலைன்னா வேற ஒரு ஆளை வச்சு நான் சொல்லிடுவேன், உனக்கு அதுல பங்கும் இல்லாமல் பாத்திரமும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. எஸ்தரே, ஆகவே நீ போ அப்படின்னு சொன்னபோது அவள் புறப்பட்டு போய் அங்கே செய்தியை சொன்னால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணார். அல்லேலூயா. நற்செய்தி சொன்ன எஸ்தர் முதலாவது. அல்லேலூயா. அவ என்ன நற்செய்தி சொன்னா? மொர்தெக்காய் சொன்ன அந்த செய்தியை போய் அப்படியே ராஜா கிட்ட சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு வர வேண்டிய தீமையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கின ஒரு எஸ்தர் ராஜாத்தியுடைய அந்த நற்செய்தி. அல்லேலூயா. சொல்லுங்க, நற்செய்தி. அல்லேலூயா. நீ நற்செய்தியை அறிவிக்கிறவளாய் இருக்கிறாயா? துர்ச்செய்தியை அறிவிக்கிறவளாய் இருக்கிறாயா? இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இருக்கிறோமா? நானும் நீங்களும். அல்லேலூயா. அவள் நற்செய்தி அறிவிக்கிறவளாய் இருந்தாள். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலத்துக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம்.
அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நான் மௌனமாயிருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். போதும். அல்லேலூயா. இந்த காலம் என்ன காலம்? நற்செய்தி அறிவிக்கிற காலம். இந்த நற்செய்தி அறிவிக்கிற காலத்துல நீ மௌனமாயிருந்தால், ஒருவேளை பயந்து கொண்டிருந்தால், இந்த நற்செய்தி அறிவிக்காவிட்டால் சனம் கொத்து கொத்தாய் நரகத்துக்கு போய்விடும். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாட்கள்ல நாம் நற்செய்தி அறிவித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீட்டிங்கு டேட் வாங்கிட்டு வந்தோன்னே என்ற ஒரு முக்கியமான ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஏனே போயும் கன்வென்ஷன் மீட்டிங் வைக்கிறீங்க, இப்போ எல்லாம் கன்வென்ஷன் வச்சா அங்கே கூட்டமே வராது, ஏன்னா செல்ஃபோனில் எல்லாம் வீடியோவை பார்க்குறாங்க. அவர் உண்மையை தான் சொன்னார். செல்ஃபோனில் எல்லாம் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு கூட்டமும் அங்கே வராது. அல்லேலூயா அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், கர்த்தர் நடத்த சொல்லுங்க, நடத்துக்கிறோம். அல்லேலூயா. நான் அதை கேட்டு அப்படியே மௌனமாக இருந்தது போயிருந்தா இந்த மீட்டிங் நடத்த முடியாது. அல்ல, இந்த மீட்டிங்கில் எந்த ஊழியமும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. அவர் பாருங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அல்லேலூயா, ஒருவரை ஒருவர் நோக்கி பாருங்க, ஒருவர் எதிர்த்து பார்த்து, நீ நற்செய்தி அறிவிக்கிறாயா? நீ நற்செய்தி அறிவிக்காவிட்டால் குற்றம் உன்மேல் சுமரும். சொல்லுங்க. நான் என் வார்த்தையை சொல்லமா, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. இந்த வருடம் உன் கையில் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற நாட்களுக்குள்ளாய் நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, புசிக்கவும் குடிக்கவும் பணம் சம்பாதிக்கவும் வீடுகளை கட்டவும் திராட்சை தோட்டங்களை நாட்டவும் இதுவா காலம்? இதுவா காலம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வீடுகளை கட்டவும் திராட்சை தோட்டங்களை நாட்டவும், அந்த வசனம் எடுக்கலாம். இதுவா காலம்? இந்த காலம் நற்செய்தி அறிவிக்கிற காலம். வார்த்தையை கேட்கிற என் அன்பான சகோதரனே, நீங்க ஒருவேளை இந்த செய்தியை எங்கிருந்து கேட்டாலும் இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், நற்செய்தி அறிவிக்கிற காலம். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் வேற ஒருவரை வைத்து இந்த நற்செய்தியை கர்த்தர் அறிவித்து விடுவார். நீயோ ஏமாற்றப்பட்டு போய் விடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயமல்ல, இந்த நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும். அல்லேலூயா. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் இருந்தால், காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் நம்மளோட வந்துருமா? நமக்கு ஒரு குற்றம் வந்துடும். நற்செய்தி சொல்லலையா, நீ நற்செய்தி அறிவிக்கலையா, உன் மேல கர்த்தர் ஒரு குற்றத்தை வைத்து விடுவார். அல்லேலூயா. எது நற்செய்தி? இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற நற்செய்தி. இயேசு உனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்று சொல்வது நற்செய்தி. இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்வது நற்செய்தி. நற்செய்தி நீ சொல்லாவிட்டால் குற்றம் உன்மேலும் என் மேலும் சுமரும். பட்டணத்தில் நற்செய்தி சொல்வதற்காக உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ கல்வியில சிறந்தவர்கள், எத்தனையோ ஞானவான்கள் இருக்கும்போது ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியமான உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? நீயும் நானும் நற்செய்தி அறிவிப்போம் என்று நம்பி உனக்கும் எனக்கும் இந்த மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும். ஒளிவத்தோப்புகள் இது யார் சொல்லுகிறார் என்று சொன்னா, கேயாசியை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்.
அங்கே கேயாசி எலிசா தீர்க்கதரிசியோட, அந்த பெரிய ஒரு தீர்க்கதரிசியோடு இருந்த இந்த கேயாசிக்குள்ள ஒரு பண ஆசை வந்தபோது, அவன் அந்த சீரியா நாட்டு படைத்தலைவன் நாகமான் அனுப்பி வைத்திருந்த அந்த வெகுமதிகளை வாங்குவதற்காக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஓடி அந்த பணத்தை எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்து எலிசா தீர்க்கதரிசி முன்னால ஒண்ணுமே தெரியாத போல் நிற்கும் போதுதான் எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? வாங்குவதற்கு இது காலமா? இதுதான் அது காலமா? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். இந்த காலத்துல நீ போய் ஒலிவத் தோப்புகளையும் ஆடு மாடுகளையும் வீடுகளையும் மாட மாளிகைகளையும் கட்டுவதற்கு இது காலமா? கேயாசியே, இது காலமா? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். அல்லேலூயா. நீயோ நற்செய்தியை அறிவிக்காதபடி ஒலிவத் தோப்புகளையும் வீடுகளையும் மாட மாளிகைகளையும் ஆடு மாடுகளையும் வாங்கிக் கொள்வதற்கு இது காலமா கேயாசியே என்று சொல்லி தேவ ஆவியானவர் எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே கேயாசியை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். இந்த நற்செய்தி அறிவிக்கிற காலத்துல நாம் மௌனமா இருந்தால் குற்றம் என் மேலும் உங்கள் மேலும் சுமரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது இந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த நற்செய்தி என்கிற இந்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போகும்போது இருள் மாறும், வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ள வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டணத்துக்குள்ள நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள இந்த இருள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 100 டார்ச் லைட் அடிச்சா இருள் மாறாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்கிற நற்செய்தி இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள இந்த சிவகாசி பட்டணத்துக்குள்ள விதைக்கப்படும் போதுதான் இந்த பட்டணத்துக்குள்ளேயும் இந்த தேசத்துக்குள்ள இருக்கிற இருள்கள் விலகும், வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்துக்குள்ள நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நற்செய்தி அறிவிக்கணும்? உனக்கு ஜீவனை கொடுத்தாரே, உனக்கு சுகத்தை கொடுத்தாரே, உனக்கு ஆஸ்தியை கொடுத்தாரே, உனக்கு அந்தஸ்தை கொடுத்தாரே, உனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தாரே. அல்லேலூயா. வீடு மாளிகைகளை கர்த்தர் கொடுத்தாரே. அதை விட என் தேவனுடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன். சுவிசேஷத்தை கேட்கிறவனாய் அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் நான் மாறுவேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. நற்செய்தியை நான் சொல்லாவிட்டால் எனக்கும் உனக்கும் ஐயோ. நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாட மாளிகைகளையும் வாங்குவதற்கு இது காலம் அல்ல. அல்லேலூயா. போதும் என்கிற மனதோடு கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கணும். அல்லேலூயா. ஆமா, நற்செய்தி அறிவிப்பதற்கு தான் ராக்லாந்து துறை இங்கிலாந்து தேசத்தை துறந்து வேண்டாம் என்று சொல்லி உதறி இந்தியா தேசத்துக்குள்ள வந்தார். அல்லேலூயா. இந்த சிவகாசிக்குள்ள வந்தார். தொப்பில கூழ் வாங்கி குடித்தார், கல்லால எறியப்பட்டார். காரணம், அவருக்குள்ள எப்படியாவது சிவகாசியில நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வெள்ளைக்காரனுக்குள்ள இருதயத்துக்குள்ள சிவகாசியை குறித்த அக்கறை உண்டு சொன்னால், சிவகாசியில வாழ்கிற உனக்கு பகுதியில் நற்செய்தி அறிவிப்பதற்கு உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியலையோ? ஒரு ராக்லாந்துக்கு ஏன் ஐயா அல்லேலூயா. ஒரு ராக்லாந்து ஐயாவுக்கு என்னையா வந்துச்சு? அவர் துறை, அவர் சீமான். வேதம் சொல்லுகிறது, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ராக்லாந்து ஐயா ஒரு பெரிய செல்வ சீமான், ஒரு சீமானாய் இருந்தவர்.
சீமானா இருந்தவருக்கு ஏன் சிவகாசி மேல ஒரு பாரம் வந்தது, ஒரு கரிசனை வந்தது? சிவகாசியில் உள்ள ஜனம் நரகத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த பாரம் ஏன் சிவகாசியில பிறந்த உனக்கும் எனக்கும் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது? நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நீ நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் குற்றம் உன்மேல் சுமரும், குற்றம் என்மேல் சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஏதோ இந்த மீட்டிங்காக பேசுற நினைக்காத. நீ நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் போய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எது நற்செய்தி? தேவன் உனக்கு செய்தது நற்செய்தி. உனக்காக ஜீவனை கொடுத்தாரே, அது நற்செய்தி. இயேசு உன்னை தரித்திரத்தில் கிடந்த உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்தாரே, அது நற்செய்தி. பிச்சைக்காரனாயிருந்தேன், என்னை கர்த்தர் உயர்த்தினாரே, இதுதான் நற்செய்தி. நற்செய்தியை போய் சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் குற்றம் உன்மேல் சுமரும், நிச்சயமாய் சுமரும். எழுதி தரேன். கர்த்தர் கணக்கு கேட்பார். நியாய தீர்ப்பு நாட்கள்ல கர்த்தர் உன்ட கணக்கு கேட்பார். உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறியா? உன் கிராமத்துக்கு நீ நற்செய்தியை சொல்லியிருக்கிறியா? இந்த பட்டணத்துக்கு நற்செய்தியை சொல்லியிருக்கிறியா? நீ சந்திக்கிற நபருக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறியா? சொல்லாமல் நீ வாழ்ந்தால் குற்றம் உன்மேலும் என் மேலும் சுமரும். இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நான் இதில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் வேற ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வரும். மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வரும்போது ஒரு உணர்ச்சி வசம், வெளியே போனவனும் வேற வேற வேஷம் போடாத. ஒரே வேஷமாயிரு. வேஷம் ஒரு நாள் கலைந்து போய்விடும். நற்செய்தி அறிவி. அப்படி நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கிடைக்குமா? நீதிமொழிகளின் புத்தகம் 25வது வசனம், 25வது வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி எப்படி இருக்குமா? விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீர்களுக்கு சமானம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வெயிலில், அடிக்கிற வெயிலில், சுட்டரிக்கிற வெயிலில் போய் சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு விரும்புவீங்களா? நல்ல கூலிங் தண்ணி குடிக்கிறதுக்கு விரும்புவீங்களா? அல்ல, எங்கடா கூலிங் கிடைக்கும், எங்கடா ஐஸ்கிரீம் கிடைக்கும், எங்கடா ஒரு கூலிங்கான கிடைக்கும். அல்லேலூயா. அப்படித்தான் இருப்போம் நம்முடைய சரீரத்துக்கு. அல்லேலூயா. இங்கே ஆத்துமாவுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கிறதுனால கிடைக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. பாருங்க, தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்தது. யார் மூலமாய்? ராக்லாண்ட் என்கிற அந்த தேவனுடைய மனுஷன் மூலமாய் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு நற்செய்தி வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ராக்லாண்ட் ஐயா ஒருவேளை இந்த சிவகாசி பட்டணத்துக்கு, விருதுநகர் மாவட்டத்துக்கு வராவிட்டால் ஆயிரக்கணக்கான சபைகள் எழும்பி இருக்காது. அவர் நற்செய்தியை சுமந்து வந்து சொன்னதனால் இன்னைக்கு சபைகள் எழுப்பப்பட்டு இருக்கிறது. தேவ ஊழியர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ராக்லாண்டுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. எப்படி கூப்பிடுகிறது தெரியுமா? ஆண்டவரே, நான் அந்த பட்டணத்திலிருந்து கல்லறி பட்டனே, இந்த பட்டணத்திலிருந்து கூழ் வாங்கி குடித்தேனே, இந்த பட்டணத்திலிருந்து தெரு தெருவாய் நடந்தேனே, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படாதா? இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் இந்த பட்டணத்தில் ஏறும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நற்செய்தி அறிவிக்கிறவர்களுடைய கால்கள் மலை மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்கு ஒப்பாயிருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் நற்செய்தி அறிவித்து ஒரு கூட்ட மக்களை நான் ஆயத்தம் பண்ணேன். நான் எழுப்பி என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோ இன்னைக்கு நற்செய்தியை அறிவிக்காமல், நற்செய்தியை பிரசங்கிக்காமல், நற்செய்தி சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்லாண்ட் ஐயா எங்கேருந்து வந்தார்? திருத்தாங்கல் வந்தா? எங்கேருந்து வந்தார்? இங்கிலாந்து தேசம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது?
தூர 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 தேசம், அல்லேலூயா, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீர்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நற்செய்தியை குறித்து சொல்லுகிறார். அந்த ஆத்துமாவுக்கு அது எப்படி இருக்குமா? குளிர்ந்த தண்ணீர் உள்ள, அல்லேலூயா, அது இளைப்பாற பண்ணுமா அந்த நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. பீகார் பட்டணம், பீகார் மாநிலம், கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்படுகிற பீகார் மாநிலத்திற்கு ஒரு நற்செய்தி போனது. அந்த நற்செய்தி தான் அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. பீகாருக்கு போனது, மத்திய பிரதேசத்துக்கு போனது, உத்தரப்பிரதேசத்துக்கு போனது, ஜார்க்கண்டுக்குள்ள போனது, நேபாளத்துக்குள்ள போனது, மகாராஷ்டிராவுக்குள்ள போனது அந்த நற்செய்தி. அல்லேலூயா. அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற ஒரு நற்செய்தியாளரால ஒரு நற்செய்தி போய் இன்னைக்கு பீகார் மாநிலம் கிறிஸ்தவ மாநிலத்துக்கு ஒப்பான ஒரு மாநிலமாய் மாறுவதற்கு காரணம் ஒரு மனிதன் கொண்டு போன நற்செய்தி. தூர பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலத்துக்கு கொண்டு போன ஒரு நற்செய்தி அங்கே விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு ஒப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீ கொண்டு போகிற ஒவ்வொரு நற்செய்தியும், நீங்களும் நானும் கொண்டு போகிற நற்செய்தி ஆத்துமாவுக்கு குளிர்ந்த ஒரு பானம் போல இருக்கும் என்று சொல்லி தேவாவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அப்படியாப்பட்ட நற்செய்தியை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் உன்னை எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று, நீ நற்செய்தி அறிவிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நீ நற்செய்தி அறிவிக்காட்டும் பரவாயில்ல, எந்த காரணத்தை கொண்டும் துர்ச்செய்தியை நீ அறிவித்து விடாதே. அல்லேலூயா. துர்ச்செய்தினா என்ன தெரியுமா? அவிசுவாசமான வார்த்தையை நீ பேசுகிறது தான் துர்ச்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசமான உன் வாயிலிருந்து வருகிறது, அதுதான் துர்ச்செய்தி. வேகு பார்க்க போனாங்க, 10 பேரை மோசே வேகு பார்க்க அனுப்புனார். அல்லேலூயா. நம்ம சுதந்திரிக்கிற போகிற தேசம் எப்படி இருக்குன்னு போய் வேகு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். அதில் 2 பேர் நற்செய்தியை கொண்டு வந்தாங்க, மற்றவங்க என்ன கொண்டு வந்தாங்க? துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. துர்ச்செய்தி கொண்டு வந்த சந்ததி முதலாக ஒருவரும் அந்த சந்ததி போனாங்க. அந்த துர்ச்செய்தி கொண்டு வந்த ஒருவனும் கானான் தேசத்துக்குள்ள போகவில்லை, அவர்களை கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா. நற்செய்தி கொண்டு போனாங்க 2 பேர், காலேபும் யோசுவாவும். யார்கிட்ட கொண்டு போனாங்க? மோசேட்ட கொண்டு போனாங்க. நம்ம போய் என்ன செய்வோம்? அதை எளிதாய் சுதந்திரித்து ஜெயித்து கொள்வோம். அல்லேலூயா. அங்க ராட்சசர்கள் இருக்கிறது உண்மைதான், அது அரணிப்பான பட்டணமா இருப்பது உண்மைதான், அங்க ஏனோக்கின் புத்திரர்கள் இருப்பது உண்மைதான். அல்லேலூயா. இந்த தேசத்துல பலவான்கள் இந்த தேசத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது உண்மையே. அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. அவன் காண்கிறத பார்த்துட்டு வந்து சொன்னா, இவங்க காணாததை விசுவாசித்து சொன்னார்கள். இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. பரந்த பாரத தேசத்துல விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உன்னை கர்த்தர் நம்புகிறார். நீ நற்செய்தி சொல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீயும் நானும் துர்ச்செய்தி பரப்புவதற்காக அழைக்கப்படவில்லை. நிறைய சொல்லலாம், நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கிறவர்களா இருக்கணும். இந்த காலம் நற்செய்தி அறிவிக்கிற காலம். அல்லேலூயா. நாம் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற வழியா வேற ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் நடத்திட்டு போயிடுவார். ஆகவே இந்த நாட்களில் நீ மௌனமாயிராதபடி இருக்கிற இடத்துல இருந்து நீ எழும்பணும். அல்லேலூயா. நீ புறப்பட வேண்டிய சுவிசேஷத்திற்காக நீ புறப்படணும். ஏசு என்ன செஞ்சார்? இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நிறைய பேர் நான் ஜெபமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதே நற்செய்தி. இயேசு ராம் முழுதும் ஜெபம் பண்ணுவார், பகல் முழுதும் கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு என்ன செய்தார்? ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார், பகல் முழுவதும் கிராமங்களை தேடி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணா மாத்திரம் போதும், சுவிசேஷம் தானா போயிடும். அப்படிலாம் போகாது. அல்லேலூயா. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அந்த வசனம் இருக்குதா? ஒரு ஆள் எடுங்க பாப்போம், வேகமா எடுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:1 வேகமா. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும்
இயேசு பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அவரோடு கூட 12 சீடர்களும் அவரோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சாரு? பூமியில இந்த நாட்கள்ல என்ன செஞ்சாரு? நற்செய்தியை சொல்லிக் கொண்டு வந்தார். நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அல்லேலூயா. இயேசுவே பரலோக ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ இன்னைக்கு பூலோகத்தில் உள்ள காரியத்தை குறித்து போதித்து பிதட்டி கொண்டு இருக்கிறார். இயேசு சொன்ன நற்செய்தியை சொல்ல. இயேசுவின் சீஷர்கள் சொன்ன நற்செய்தி என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வழிகாட்டினவன் யார்? அன்னைக்கு விரியன் பாம்பு குட்டியேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார் யோவான். ஜனங்க கூட்டமா வந்தாங்க. இன்னைக்கு அப்படி விரியன் பாம்பு குட்டினா ஒருத்தனுங்க இருக்க மாட்டோம், ஓடிடுவோம். அல்லேலூயா. அன்னைக்கு ஜனங்களுக்குள்ள நற்செய்தியை கேட்டபோது தங்கள் இருதயத்தை திறந்து தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நற்செய்தியை கேட்கிற இல்லை நற்செய்தியை சொல்லுகிற நாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை போல நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வருகிறோமா? நான் லேடிஸ் தானே, எப்படி போய் நற்செய்தி சொல்ல, நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ? இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்களில் நானே பொம்பளை, நான் போய் என்னத்தை போய் சொல்ல. அல்லேலூயா. அப்படி இருக்கிறீங்களா? இந்த வேதத்தில் எஸ்தர் ராஜாத்தி ஒரு எடுத்துக்காட்டு. அவள் மௌனமாக இருந்த நாட்களில் அவளை தேடி ஒரு வார்த்தை வந்தது. நீ நற்செய்தியை சொல்லாவிட்டால் குற்றம் உன்மேல் சுமரும் எஸ்தர் ராஜாத்தியே என்று சொன்னபோது எஸ்தர் ராஜாத்தி நற்செய்தியை சொல்லுகிறவராய் மாறினாள். இங்க இருக்கிற எஸ்தர் ராஜாத்திகளே, நீ நற்செய்தி சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ நற்செய்தியை சொல்லாமல் உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரே, நீ நற்செய்தியை சொல்லுகிறாயா? நற்செய்தி சொல்லாவிட்டா குற்றம் உன் மேல இருக்கும். ஒரு குற்றம் இருக்கும். நற்செய்தி சொல்ல எழும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நற்செய்தி சொல்ல வேணும். அல்லேலூயா. இயேசு நற்செய்தியை அறிவித்து வந்தாராம். இயேசு ஏன் நற்செய்தியை சொல்ல வேணும்? ஏன் சொல்லணும்? இயேசுக்கு என்ன? அவர் ராஜாதி ராஜா, அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவகுமாரன், சேனைகளின் தேவனாய கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் பாடி துதிக்கக்கூடிய ஒப்பற்ற தெய்வம். அவருக்கு என்னையா வந்தது? இந்த பூமியில் வந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை ஏன் இயேசு சொல்ல வேண்டும்? அவர் என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நற்செய்தியை சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமார். மனம் திரும்ப. என்ன நற்செய்தியை சொல்ல வந்தார் இயேசு? பணம் சம்பாரி, இல்ல அதை சம்பாரி, இதை வாங்கினா சொல்ல வந்தார். அவர் சொன்னார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வழிகாட்டினவர் யார்? கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு தூக்கி வீசப்படும் என்று சொல்லி நற்செய்தி சொல்ல வந்தார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி அது. பூலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு. அவர்கள் பூமிக்குரியவர்களை நாடி போதிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் பூமியில் உண்டான காரியங்களை குறித்தே சொல்லுவார்கள். அல்லேலூயா. நாங்களோ பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. பரலோக மேனி உடையவர்கள். அல்லேலூயா. நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களே பிரசங்கிப்போம். நாங்கள் பூலோகத்துக்குள்ள மேனியில் உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரிய மேன்மைக்குரியவர்கள். அல்லேலூயா. தேவ தூதர்களையும் நியாயந்தீர்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாங்கள். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் தேவராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லுவோம், பிரசங்கிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? தேவராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது என் பிதாவுக்கு சித்தமில்லை. இதுதான் தேவராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள், இதுதான் பரலோகத்துக்குரிய சுவிசேஷம். அவர் நற்செய்தியை பிரசங்கித்தார். பரலோக அந்த வசனத்தை போடுங்கடா, யாரா மாத்துறது?
கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை தேவன் பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 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 ஜெப கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள், இந்த ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற நீங்கள் பரலோகத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் சொல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற தேவ சன்னதி. அல்லேலூயா. என்னுடைய கூடாரம் பூமிக்குரிய கூடாரம் அல்ல, என்னுடைய கூடாரம் பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய கூடாரம் இங்க இல்ல, என்னுடைய கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்குரியவன், பரலோகத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வந்த சுவிசேஷம் ஆத்துமாக்களை குளிர பண்ணினதாம். தூர பகுதியிலிருந்து எத்தனையோ மிஷனரிகள் வந்து சுவிசேஷத்தை சொல்லி நம்முடைய ஆத்துமாக்களை அவர்கள் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்தார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பதற்கு சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. இந்த கால வேளையில் நாமளும் பரலோகத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை புரியுது? அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேற வழியா வேற ஒருவரை வச்சு கொண்டு வந்துருவார். நமக்கு பங்கும் இல்லாமல் அதில் உள்ள எதுவும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. நீ இந்த பட்டணத்தையும் இந்த தேசத்தையும் பங்கிட்டு கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற சந்ததி. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உன் கையில் இந்த நற்செய்தி பரியை கொடுத்திருக்கிறார். நீ நற்செய்தி அறிவி. கர்த்தர் இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்யட்டும். அப்படி கண்களை மூடி